டே 3 ஆஃப் எடிட்டிங்கில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரெண்டிங்கில் இருக்க பைக் போஸ்டரை எப்படி ஈஸியாக எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் பிக்சார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணி இந்த பிஎன்ஜியை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டூல் ஆப்ஷன் உள்ள போயிட்டு கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா போர்ட்ரைட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் ஃபோட்டோ கொடுத்து உங்களோட 3 ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த 3 ஃபோட்டோஸை தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 3 ஃபோட்டோஸ்க்கும் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும். கீழே ரிமூவ் பிஜி கொடுத்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆட் ஃபோட்டோ கொடுத்து பேக்ரவுண்டு பிஎன்ஜி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா பைக் ஃபோட்டோஸ்லாம் பேக்ரவுண்டில் இருக்குது, ஃப்ரண்ட்டில் பேக்ரவுண்டுக்கான பிக்சர் இருக்குது. இதை எப்படி பேக்கில் கொண்டு போகிறதுனா மேலே இருக்க இந்த ஆப்ஷனை டச் பண்ணி இதை அப்படியே டச் பண்ணி கீழே இழுத்துட்டே வாங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா 3 பைக் ஃபோட்டோஸும் வந்துடுச்சு. உங்களுக்கு தேவையானது போல் அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 3 ஃபோட்டோஸையும் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்க இதுவெல்லாம் நம்ம எரேஸ் பண்ணணும். அதுக்கு எந்த ஃபோட்டோவை எரேஸ் பண்ண போகிறோமோ அந்த ஃபோட்டோவை டச் பண்ணி மேலே எரேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒப்பாசிட்டி, ஹார்ட்னஸ் எல்லாத்தையும் கம்மி பண்ணிவிட்டு எரேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. எப்பயுமே எரேஸ் பண்ணும்போது ஃபோட்டோவை ஜூம் பண்ணி வச்சு எரேஸ் பண்ணுங்கள். இதே போல் இந்த 2 ஃபோட்டோவையும் எரேஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இந்த பேக்ரவுண்டு பிக்சரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எஃபெக்ட் ஆப்ஷன் உள்ளே போயிட்டு ஹெச்டிஆர்னு கொடுங்க. கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஹெச்டி மாதிரி. நெக்ஸ்ட்டு ஆட் ஃபோட்டோ கொடுத்து இப்போ நாங்கள் ஆட் பண்ணுற ஒரு பிஎன்ஜியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. பிளெண்ட் ஆப்ஷன் உள்ள போயிட்டு ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி இதில் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிஎன்ஜியை பேக்கில் கொண்டு போனோம், அதுக்கு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கீழே இழுத்துட்டே வாங்க. நெக்ஸ்ட்டு ஆட் ஃபோட்டோ கொடுத்து இப்போ நாங்கள் ஆட் பண்ணுற பிஎன்ஜியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்டு கொடுத்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. எஃபெக்ட் ஆப்ஷன் உள்ள போங்க. கலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெகட்டிவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை இங்கே சென்டராக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. பார்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணி பார்டர் செட் பண்ணிடுங்க. இப்போ டிக் கொடுத்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது போல் ட்ரெண்டிங்கான பைக் ஃபோட்டோஸ் ரெடி பண்ணிக்கலாம் ஈஸியாக. இது போல் ட்ரெண்டிங்கான எடிட்டிங் பற்றி தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.